நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைக்கும் தான் இருக்கு. சீமான் அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் உண்டு. What NTK is talking about is a reset button for education. நாம் தமிழருடைய கொள்கை திட்டங்கள் இது எங்கேயோ ஃபார் அஹெட்ல இருக்கு. They have 50% of women representation in their party. உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி நான் வந்தா எப்படி செயல்படுத்துவேன் அப்படின்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட். இந்த டெய்ரி ஃபார்மிங்ல மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நம்ம வரும். கரெக்டான செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். 1.5 கோடி பேருக்கு. For many years they've been speaking about these ideas, about the Tamil identity, about the protection of land and resources, farmers' rights, fishermen's rights. They've been taking these concerns to international places like the United Nations Human Rights Council and speaking to the world about the genocide of the Tamil people in Sri Lanka. மாற்று சிந்தனை உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. மாற்று சிந்தனையை மக்கள் மத்தியில் தெளிவா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவரா நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இருக்காரு. உண்மையான